கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல நம் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆகவே நாம் கேட்கிற வசனமானது நம் ஆண்டவராக இயேசுவை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. ஏதோ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லது தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் உலக பிரகாரமாக எதேட்சியாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இந்த வார்த்தைகளின் மேலாக நம்முடைய இதயம் ஈர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கேட்கிற வசனம் பிதாவினுடையது. எவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்க. இன்றும் அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் அன்பு நமக்குள்ளாக வர வேண்டும். ஏதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், நான் அப்படியே ஒப்பு கொடுத்தேன் அப்படிலாம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நம்மை ஆழமாக அவரோடு கூட இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர் சொல்லுகிற நம் அருமை ஆண்டவராக இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் அது நம் ஆண்டவராக இயேசுவை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்கள் ஒரு நாளும் அழிந்து போகுவது கிடையாது. இந்த வசனங்களுக்கு ஜீவன் உண்டு. இந்த வசனங்கள் ஜீவனை கொடுக்கக்கூடியவைகள், இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, ஒருவேளை இந்த வசனங்களை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொய்வு, ஏதோ ஒரு கஷ்டம், பலவிதமான போராட்டங்களை நிமித்தமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால் உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு நேராக திருப்பு. அவர் அன்புள்ள தெய்வம். உனக்காக தன்னை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் அல்லவா? இந்த நாளில் நீ அவரை பார்த்து, இயேசுவே, நான் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கப்பா. பண கஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளாக இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையாக, எதுவாக இருந்தால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களானால் நான் உண்மையே பற்றி பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு பொருத்தனையோடு இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாக அவர் இன்று அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, எப்படி இந்த சிக்கலில் இருந்து வெளிவருவேன், இந்த வியாதியிலிருந்து எப்படி வருவேன், என் பலவீனம் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆறுதல் என் தகப்பன் தொடும்படியாய் ஜெபிக்கிறான். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை தொடுவதாக இப்பொழுது தடைகளை மாற்றும் ஆண்டவரே. இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்வின் புதிய காரியங்களுக்காக முயற்சிக்கிறவர்கள் வெற்றி பெறும்படியாய் என் ஆண்டவருடைய வல்லமையின் கரம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறது. நாள் முழுவதும் கேட்கிற செயல்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.